தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் அட்டைதாரர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த செய்தி. 5000 ரூபாய் பொங்கல் பரிசு. ஆம், ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் காத்திருக்கும் அந்த பொங்கல் பரிசு இந்த முறையாவது இன்னும் சிறப்பாக இருக்குமா என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். அரசு வட்டாரங்களிலிருந்து வெளியாகும் தகவல்கள் மக்கள் மத்தியில் நம்பிக்கையையும் சிலரிடம் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளன. இந்த 5000 ரூபாய் பொங்கல் பரிசு திட்டம் உண்மையா? எப்பொழுது அறிவிக்கப்படும்? யார் யாருக்கு இந்த பரிசு கிடைக்கும்? அதேபோல் இதற்கு பின்னால் உள்ள அரசியல் மற்றும் பொருளாதார கணக்குகள் என்ன என்பதை பற்றி இப்பொழுது பார்க்க போகிறோம். எனவே அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. முதலில் இந்த செய்தி எங்கிருந்து வந்தது என்பதை பார்க்கலாம். சில நாட்களுக்கு முன்பு சென்னையைச் சேர்ந்த அரசாங்க வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியானது. அது என்னவென்றால், தமிழ்நாடு அரசு வரவிருக்கும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் பணப்பரிசை வழங்க திட்டமிட்டுள்ளது என்று. இதற்கான பேச்சுவார்த்தை தற்பொழுது நிதித்துறை மற்றும் உணவுத்துறை அதிகாரிகள் இடையே நடந்து வருவதாகவும், இந்த திட்டம் குறித்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் பரிசீலனை நடைபெறுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த செய்தி வெளிவந்த உடனேயே மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இந்த முறை பொங்கலுக்கு நிச்சயமாக பணம் கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்தது. தமிழ்நாட்டில் பொங்கல் பரிசு வழங்குவது ஒன்றும் புதிது அல்ல. கடந்த சில ஆண்டுகளில் மாநில அரசு பொங்கலுக்கு முன்னதாக மக்களுக்கு அரிசி, சர்க்கரை, கரும்பு மற்றும் சில சமயங்களில் பண உதவியும் வழங்கி வருகிறது. எடுத்துக்காட்டாக 2021 கொரோனா காலத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2500 ரூபாய் வழங்கப்பட்டது. 2022 ரேஷன் அட்டையுடன் பொங்கல் பரிசாக அரிசி, சர்க்கரை, கரும்பு வழங்கப்பட்டது. 2023 சில பிரிவுகளுக்கு மட்டும் நிதி உதவி வழங்கப்பட்டது. அந்த பின்னணியில் இந்த முறை 5000 ரூபாய் என்ற தகவல் வெளிவந்தவுடன் மக்களிடையே இது உண்மையாக இருக்குமா என்ற உற்சாகமும் சந்தேகமும் ஒரே நேரத்தில் உருவாகியுள்ளது. இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் அரசுக்கு பெரும் சவாலாக இருக்கும். ஏனெனில் தமிழ்நாட்டில் சுமார் 2,15,00,000 குடும்ப ரேஷன் அட்டைகள் உள்ளன. அவற்றில் ஒவ்வொன்றுக்கும் 5000 ரூபாய் வழங்கப்பட்டால் மொத்த செலவு சுமார் 10,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக இருக்கும். இது அரசின் நிதி நிலைமையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது நிச்சயம். ஆனால் ஒரு பக்கம் மக்கள் நலனுக்காகவும் மற்றொரு பக்கம் அரசியல் ஆதரவை பெரும் நோக்கிலும் இந்த திட்டத்தை அரசு தீவிரமாக பரிசீலித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த 5000 ரூபாய் தொகை அங்கன்வாடி மையங்கள் அல்லது ரேஷன் கடைகள் வழியாக டோக்கன் முறையில் வழங்கப்படலாம். முன்பு போலவே முதலில் பொங்கல் பரிசு டோக்கன் வழங்கப்பட்டு அதன் பின் வங்கி கணக்கு வழியாக நேரடி பணப்பரிமாற்றம், அதாவது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலம் தொகை வழங்கப்படும் வாய்ப்புகள் உள்ளன. இந்த செய்தி வெளியாகியவுடன் அரசியல் வட்டாரங்களிலும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஏனெனில் 2025 இறுதியில் சட்டமன்ற தேர்தல் தயாரிப்புகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிலையில் 5000 ரூபாய் வழங்குவது மக்களிடையே ஒரு நம்பிக்கையை ஈட்டும் ஒரு நலத்திட்ட நடவடிக்கையாக பலரும் கருதுகின்றனர். அதே சமயம் சில எதிர்க்கட்சிகள் அரசு நிதி பற்றாக்குறையிலும் இத்தகைய பெரிய செலவுகள் ஏன் என கேள்வி எழுப்புகின்றனர். அரசு தரப்போ மக்களின் நலனே முக்கியம், பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியாக அமைய அரசு உறுதியாக உள்ளது என்று கூறுகிறது. சாதாரண மக்கள் மத்தியிலும் இந்த செய்தி பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சிலர் இது உண்மையிலேயே நடந்தால் பொங்கலோ பொங்கல் என மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இன்னொரு பக்கம் சிலர் முன்னதாக டோக்கன் கொடுத்து பின்பு திட்டம் நிறுத்தப்பட்ட அனுபவங்களும் உண்டு என எச்சரிக்கை செய்கிறார்கள். சமூக வலைதளங்களில் இதுகுறித்து ஆயிரக்கணக்கான பதிவுகள், மீம்ஸ்கள் பரவியுள்ளன. வீடு தேடி வரும் 5000 ரூபாய் என்ற வாசகம் தற்பொழுது ட்ரெண்டாகி உள்ளது. தமிழ்நாடு அரசு ஏற்கனவே கல்வி, மருத்துவம், இலவச மின்சாரம் போன்ற பல நலத்திட்டங்களுக்காக பெரும் தொகை செலவிடுகிறது. அதனுடன் இந்த திட்டமும் சேர்ந்தால் மொத்த நிதி சுமை மேலும் உயரும் அபாயம் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் மக்கள் நலனில் செலவிடும் அரசுகள் நீண்ட காலத்தில் மக்களின் நம்பிக்கையையும் நலத்தையும் வளர்க்கும் என்பதே அரசின் தரப்பு வாதம் ஆகும். ஆனால் நிதி சுமையையும் பொருட்படுத்தாமல் பொங்கல் மகிழ்ச்சி அனைத்து குடும்பங்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் அரசு இதை நிறைவேற்ற முயற்சி செய்யலாம் என வல்லுநர்கள் கருதுகிறார்கள். தற்பொழுது இது ஒரு பரிசீலனை நிலை திட்டம் என்றே கூறப்பட்டுள்ளது. ஆனால் மாநில நிதித்துறை இறுதி அனுமதி அளித்தால் டிசம்பர் மாதத்தின் இறுதி வாரத்திலோ அல்லது ஜனவரி தொடக்கத்திலோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ரேஷன் கடைகள் பொங்கல் டோக்கன் விநியோகம் தொடங்கும் வாய்ப்பும் இருக்கிறது. அப்படியெனில் இதுவரை கண்ட முக்கிய அம்சங்களை சுருக்கமாக பார்க்கலாம். அரசு பொங்கலுக்கு 5000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை பரிசீலித்து வருகிறது. மொத்த செலவு சுமார் 10,000 கோடி ரூபாய் வரை இருக்கலாம். இன்னும் இது பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. ஆனால் டிசம்பர் இறுதி அல்லது ஜனவரி தொடக்கத்தில் தீர்மானமான முடிவு வெளியாகும் வாய்ப்பு உள்ளது. மக்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. பொங்கல் தமிழரின் பெரும் பண்டிகை ஆகும். அது ஒரு விழா மட்டுமல்ல, அது நம் உழைப்பின் திருவிழா. அந்த பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாட அரசு 5000 ரூபாய் நலத்திட்டத்தை அறிவிக்குமா? அப்படியானால் அறிவிப்பு எப்பொழுது வரும்? அதற்காக மக்கள் இப்பொழுது
காத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் எந்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவந்தால் உடனே நாங்கள் உங்களுக்காக அதனை உடனுக்குடன் கொண்டு வந்து சேர்ப்போம். நன்றி.